ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளை புதன்கிழமையோடு பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது. அந்த நாளில் சிவன் கோயிலுக்கு போய் நந்தி பகவானுக்கு இந்த மாலையை நீங்கள் கொண்டு போய் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும்னு சொல்கிறாங்க. என்ன மாலைன்றது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்முடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் பிறக்க நாளைய தினம் சிவன் வழிபாடு மிக மிக ரொம்ப அவசியம். உங்களுடைய வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, திருமணம் நடக்கவில்லை, வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை, அவமான பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனைகளை இருந்தாலும் சரி, இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கும். நாளை நந்திகேஸ்வரருக்கு உங்கள் கையால் அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும். இந்த அருகம்புல் சர்வரோக நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருள். பிரதோஷம் என்றாலே வில்வ இலையை கட்டித்தான் எம்பெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் மாலையாக அணிவிப்பார்கள். ஆனால் இந்த அருகம்புல் மாலை அதைவிட பன்மடங்கு சிறப்பு. 2 அல்லது 3 கட்டு அருகம்புல் வாங்கிக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற நூலில் இந்த அருகம்புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைத்து மாலையாக உங்கள் கையால் தான் கட்ட வேண்டும். பூ கட்டுவது போலவே கட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைத்து கொண்டே இந்த மாலையை கட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10 பிரச்சனை இருக்குன்னா 10 பிரச்சனை ஒரு பிரச்சனை நமக்கு சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்கன்னு இந்த மாலையை கட்டிக்கிட்டே உங்க பிரச்சனையை சொல்லிக்கிட்டே மாலையை கட்டுங்க. பிரதோஷ நேரத்தில் முதலில் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அப்போது நந்தி பகவானிடம் வேண்டிக் கொண்டு இந்த மாலையை அர்ச்சகரிடம் கொடுங்கள். அது நந்தி பகவானுக்கு செலுத்தப்படும். இந்த மாலையில் வழியாக நீங்கள் சொன்ன வேண்டுதலை நந்தி பகவான் எம்பெருமான் ஈசன் காதுகளில் போய் சொல்வார். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும் என்பது நம்பிக்கை. சுவாமிக்கு சாத்திய இந்த அருகம்புல்லை கொண்டு வந்து குடிக்கிற தண்ணீரில் 2 போட்டு அந்த தண்ணீரை குடித்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். அடுத்தபடியாக ஒரு மணி, சின்னதாக ஒரு மணியை வேண்டிக் கொண்டு நந்திகேஸ்வரனுடைய கழுத்தில் கட்டலாம். திருமணம் நடக்கவில்லை என்பவர்கள் இந்த மணியை பிரதோஷத்தன்று நந்தி பகவான் கழுத்தில் கட்டுவதாக பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண தடை விலகிவிடும். நந்திகேஸ்வரருக்கு மணி வாங்கி சாத்த வேண்டும். வீட்டில் அவமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. கடன் வாங்கி விட்டோம், எங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள், குடும்பத்தில் அப்பா தவறான பாதைக்கு செல்கிறார், தலையிடமிருந்து வாழ முடியவில்லை, அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் எங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் நந்திகேஸ்வரருக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும். வஸ்திர தானம் செய்வது நம் வீட்டில் ஏற்படக்கூடிய அவமானத்தை குறைக்கும் என்பது நம்பிக்கை. நந்தி பகவானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வரலாம். இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைய நாள்ல நீங்க நந்திகேஸ்வரனுக்கு இந்த அருகம்புல் மாலையை கொண்டு போய் சாத்திட்டு வாங்க. உங்க பிரார்த்தனை என்னவோ அது நல்லபடியா நடக்கும். நன்றி, வணக்கம்.